எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நார்வேயில் இருக்கிற சாண்டா ஹவுஸ் அதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்டால் ஜொலிக்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. உள்ளே போனால் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. உள்ளே போயிட்டு நான் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த ட்ரீயை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அப்புறம் இங்கே உள்ள ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா லைட்டால் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. குட்டீஸ்க்கும் சாண்டாவை ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய குட்டீஸ் தான் வந்திருக்காங்க. இங்கே பாருங்க ஒரு சின்ன குட்டி கடை இருக்கு. இங்கே வந்து கிறிஸ்மஸ்க்குள்ள ஃபுட்டு அதெல்லாம் இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய லைன் நிற்கிறாங்கன்னு. 10 பேர் தான் உள்ளே போனோம். அவங்க வெளியில் வந்த பிறகு தான் நாங்கள் உள்ளே போனோம். இதாங்க சாண்டா ஹவுஸ். சூப்பராக இருக்குல்ல? சாண்டா வந்து நம்மளை வரவேற்கிறாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு சானிடைசர் யூஸ் பண்ணுறோம். கிறிஸ்மஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவு வர்றது வந்து சாண்டா தான். அந்த சாண்டா பார்த்திங்கன்னா நார்வேயில் ட்ரோபேக்குங்கிற பகுதியில், இப்போ நாங்கள் ட்ரோபேக்கில் தான் நிற்கிறோம். இந்த பகுதியில் வடக்கே வந்து ஒரு பாறைக்கு அடியில் அந்த சாண்டா வந்து பிறந்ததாகவும் இந்த பகுதியை சுற்றி சாண்டா இருப்பதாகவும் இங்கே உள்ள மக்கள் வந்து நம்பிட்டு வர்றாங்க. இந்த ஹவுஸை பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஹவுஸ்னே சொல்லலாம். ஒவ்வொரு குழந்தைகளோட கனவுகள் நனவாகவும் இடமாகவும் இங்குள்ள மக்கள் வந்து நம்பிக்கிட்டு வர்றாங்க. பெரிய பூட்டு போட்டிருக்கு பாரு. இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா சாண்டா அவங்க யூஸ் பண்ண எல்லா பொருட்களையும் வச்சிருக்காங்க. இந்த சாண்டா ஹவுஸ்ல நம்ம கிறிஸ்மஸுக்கு தேவையான ஆபரணங்கள், பொம்மைகள், அப்புறம் மேசையில விரிக்கிறதுக்கான துணிகள், இது எல்லாமே இங்க இருக்கு. நம்ம ட்ரீல அலங்காரம் பண்றது கூட பால்ஸ் எல்லாமே இந்த பிளேஸ்ல நமக்கு கிடைக்கும். இது யாரு தெரியுமா? சூனியக்காரி. பார்க்கவே பயமா இருக்குல்ல? இந்த சாண்டா ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சாண்டா மவுஸும் அப்புறம் நிஸ்ஸி டைப்பான நிறைய பொம்மைகளும் இருந்தது. நிஸ்ஸி டைப் பாத்தீங்கன்னா இந்த பொம்மைகள் எல்லாம் குள்ளமா இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாண்டாவுக்கு வரக்கூடிய லெட்டர்ஸ் தாங்க. ஒரு வருஷத்துக்கு சாண்டாவுக்கு 2.5 லட்சத்துக்கு மேலே வந்து உலக நாடுகள்ல இருந்து லெட்டர்ஸ் வருமா. சாண்டா வந்து கையில் எப்பவுமே ஒரு பை வச்சிருப்பாங்கல்ல, அதாங்க இது. இந்த சாண்டா ஹவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸும் இருக்குங்க. அப்போ இங்கே இருந்து நம்ம கார்டு வாங்கி நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணலாம்.
இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்டாக்கு வந்த லெட்டர்ஸ். மேலே இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சாண்டாவோட அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பும்போது நம்மளோட கனவு வந்து நினைவாகும். அதனால தான் இந்த பிளேஸை வந்து குழந்தைங்களோட கனவு வந்து நினைவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எலியனாவை பாருங்க, சூப்பரா கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு ஷொட்டர்லாம் போட்டுட்டு சூப்பரா இருக்காங்க. அதுவும் பெட்டிக்குள்ள நிறைய வெரைட்டியான எலியனாவெல்லாம் உட்காந்துருக்காங்க. இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த ட்ரீல பாத்தீங்கன்னா சாண்டாவோட தொங்க போட்டு சூப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சாண்டா ஹவுஸ்க்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான லெட்டர்ஸுக்கு ரிப்ளை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்டாவோட உறவினர். நமக்கு லக் இருந்தா அந்த உறவினரோட நம்ம வந்து ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கலாம். இந்த பொம்மைகள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுக்கும் பிரைஸ் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ இங்க ஏதாவது பிடிச்சேன்னா நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். இவங்க தான் நான் சொன்ன நிசி பொம்மை. இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா இவங்களோட வயிறு வந்து பெருசா இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப குள்ளமா இருப்பாங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகள் வச்சிருக்காங்க. ஆனா கொரோனாங்கிறதுனால மேலே வந்து எங்களை அலோவ் பண்ணல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க. நமக்கு இது பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினலாக இருக்கிறது மாதிரியே இருக்கும். இது உங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அதனால் நமக்கு இங்கே இருக்க எல்லா பொம்மைகளும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. எல்லாமே எல்லா பொம்மைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். மேலே பாருங்க, நான் நிசி பொம்மைன்னு சொன்னேன்ல, அந்த பொம்மை தான் இது. இந்த நிசி அவங்களுக்கு வந்து கஞ்சின்னா ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்மஸ் டைம்ல வந்து அவங்களுக்கு கஞ்சி தான் நிறைய கொடுப்பாங்க. பாத்தீங்களா, சூப்பரா கஞ்சி குடிச்சிட்டு இருக்கு. சாண்டாவோட வண்டியில பாருங்க, குள்ள மனிதர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி பெரிய பெரிய சடை போட்ட பெண் பொம்மைகளும் உட்கார்ந்துருக்காங்க.
ஒவ்வொரு பொம்மைகளும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்கு. இந்த தொட்டில்ல நிறைய பொம்மை இருக்கு. மோல்ட்டி வந்து அதை ஆட்டிட்டே இருக்கா. இந்த எலி பொம்மை பாருங்க, சூப்பரா இருக்கு. ஒரு பெண்ணாவும் ஒரு ஆணாவும் இருக்கு. இந்த மாதிரி உள்ளதா நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல கிறிஸ்மஸ் டைம்ல போடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்மளோட குள்ள பொம்மைய பாருங்க, கையில எல்லாருமே கஞ்சி பாத்திரம் வச்சிருக்காங்க. இந்த பொம்மைகள் எல்லாம் கையில ஸ்கீ வச்சிருக்காங்க பாருங்க, பனியில சறுக்கிறதுக்காக. பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான பொம்மைகள் தான், இன்னும் நிறைய பொம்மைகள் இருக்கு. ஹவுஸை பற்றி கேட்கும்போது அவ்வளவா நமக்கு தெரியலை. ஆனால் நான் உள்ளே போய் பார்க்கும்போது தான் உண்மையாகவே சாண்டா அங்கே இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது.
இந்த இடத்த விட்டு போகவே மனசில்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது.